அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் சனா கஸ்டமைஸ் டெய்லர். நாம் இன்றைக்கி மறுபடியும் அதே ஸ்டோன் செயின் லேஸை வச்சு இந்த மாதிரி வேறு ஒரு பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணுற டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி ஒரு டிசைன் போட்டிருந்தேன். அது ரொம்பவே சிம்பிள் ஒர்க் தான், ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டோன் செயின் லேஸை எப்போவுமே அந்த லென்த்தாக இருக்கிறது அந்த 2 லைன் 4 லைன் அப்படி தான் வச்சு நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பாங்க. அது இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற ஷேப்பில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன பேட்டர்னில் வேணுமோ அந்த மாதிரி ஒரே பேட்டர்னில் வச்சு தைச்சாலும் சரி, இல்லை ஒன்று லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணி இன்னொன்று ரைட் சைடில் டர்ன் பண்ணி ஆப்போசிட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணி எப்படி வேணாலும் நமக்கு எப்படி ஐடியா வருதோ அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வீடியோ அதுக்காக மட்டும் இல்லை, இதில் இன்னொரு சின்ன குட்டி டிப் இருக்குது, அது எண்டில் இருக்குது பாருங்கள். நான் இந்த ஸ்டோன் செயின் லேஸை இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியே வச்சுக்கிட்டேன். இப்படி வச்சு பார்த்தேன், எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. அதனால் நான் ஆப்போசிட்டில் வச்சுக்கலாமேன்னு சென்ட்ரு பீஸை மட்டும் ஒரு ஷேப்பில் வச்சுட்டு மீதி எல்லா பீஸையும் ஒரே பேட்டர்னில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒட்டுனீங்கன்னா அது லைஃப் வராது. கொஞ்சம் சங்கடப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் மட்டும் போட்டுட்டிங்கன்னா அது நல்லா லைஃப் வரும். துணி கிழிஞ்சால் கூட அந்த ஸ்டோன் லேஸ் ஒன்றும் ஆகாது. ஆரி, மக்கம், ப்ரூச் இதெல்லாமே இப்போ சீசனில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டோன் லேஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸாகவே மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இது நல்லா லைஃப் வரப்போய் தான் அது இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி வச்சு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ ஸ்டிச் போட்டுக்கலாம். என்னோடய கஸ்டமரோட இந்த ப்ளவுஸில் அவங்க என்னென்னா ஷார்ட் ஸ்லீவ் தான் அவங்க போடுவாங்க. கையோட லென்த் எனக்கு 6.5 இல்லை 6க்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் கீழே கையோட உள்பக்கம் அடிப்பகுதி ஆம்ஹோல்லேருந்து வர்ற லென்த் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். ஜென்ரலாகவே இப்போ கை ஸ்லீவ் நம்ம 6.5 அப்படி வச்சோன்னா நம்மளோட உள்பக்கம் அது 3 இன்ச் கம்மி பண்ணி தான் வச்சுருவோம். ஆனால் என் கஸ்டமர் எனக்கு உள்பக்கமும் லென்த்தாக வேணும்னு கேட்டாங்க. அதனால தான் நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவோட லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துட்டேன். அப்போ நம்ம உள்பக்கத்தோட லென்த்துக்கும் ஸ்லீவோட வெளிப்பக்கத்து லென்த்துக்கும் ஈக்குவலாக போச்சு. இதுதான் இந்த ப்ளவுஸோட அவுட்லுக். சாரீ ஆல்ரெடி சில்வர் டிஷ்யூ, அதனால் இதுக்கு நம்ம வேறு என்ன ஒர்க் பண்ணாலுமே தெரிய போகிறதில்ல. ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஜக்கார்டு ஒர்க் இருந்தது. இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே தெரியாது வெளியே. அதனால தான் வெறும் இந்த ஸ்டோன் லேஸ் மட்டும் வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். கைக்கு இந்த பேட்டர்ன் ஹேங்கிங் வச்சாச்சு. இந்த கஸ்டமர் இந்த கட்டிங் கேட்டாங்க ஸ்லீவில், அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் வேறு நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு உள்பக்கம் லென்த் வேணும் ஆனால் வெளிப்பக்கம் எனக்கு ஷார்ட் ஸ்லீவாக தெரியணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த கட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.